ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் தென் பாஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பை பிரைன் ட்ரேசி. நான் இந்த புக்கை சூஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்துட்டு, நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே ஜாபுக்கு போயிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுனால தான். நானும் இதை ஃபீல் பண்ணேன். இந்த ஒரு ரீசன்னால தான் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த புக் சம்மரியை நான் ஸ்டார்ட் பண்றேன். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரோடக்ஷன். நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் டைம். நம்மளுடைய பிசினஸ் லைஃபா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய குரோத் பண்ணி அந்த டைமா இருக்கட்டும், இல்ல நம்ம வேற ஏதோ ஒரு ஃபீல்டுல எது அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலுமே கண்டிப்பா நமக்கு இந்த நேரம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நேரம் தொலைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் கிடைக்காது. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹெல்த், ஃபேமிலி இதை எல்லாமே கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம டைம் கொடுக்க வேண்டியது அவசியம். நாம இந்த புக்ல இருந்து கத்துக்க போற இந்த விஷயங்களால குறைந்தபட்சம் நம்மளால ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சேவ் பண்ணி நம்மளுடைய கோல்ஸுக்கு ஒர்க் பண்ண முடியும். The 4 days of effectiveness. அதாவது நாம இந்த 4 விஷயங்களை கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், டிசையர். அதாவது நமக்கு டைமை மேனேஜ் பண்ணுங்கிறோம் அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச ஆசை நமக்கு இருக்கணும். செகண்ட் ஒன், டிசைவ்னஸ். அதாவது உறுதியான தீர்மானம். நம்ம கண்டிப்பா லைஃப்ல டைமை மேனேஜ் பண்ணி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான தீர்மானமும் நமக்குள்ள இருக்கணும். தேர்ட், டிட்டர்மினேஷன். அதாவது மன உறுதி. ஃபோர்த், செல்ஃப் டிசிப்ளின். அதாவது சுய ஒழுங்கு. இந்த 4 விஷயமும் மஸ்ட் நம்ம கிட்ட இருந்தாதான் டைமை மேனேஜ் பண்றது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த 4 விஷயமும் கண்டிப்பா தேவை. இந்த பேசிக்ல நீங்க இந்த ஒரு 4 விஷயத்திலே ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கறத ஆத்தர் தெளிவா சொல்றாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்க மனசுல ஒரு ஸ்ட்ராங்கான உறுதிமொழி ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்பவே முக்கியமானது, மதிப்பானது. என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தை கண்டிப்பா முழுசா நான் பயன்படுத்துவேன். சரி வாங்க நம்ம புக்ஸ்ல இருக்க சாப்டர்ஸ்குள்ள போகலாம். சாப்டர் 1, த சைக்காலஜிக்கல் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். How you think. அதாவது நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீங்க விரும்பி வாழ்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீங்க ரசிக்கிறீங்க, உங்களை நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இதுல அடங்கும். த லா ஆஃப் கண்ட்ரோல். அதாவது கட்டுப்பாட்டு விதி. உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. த சைக்காலஜி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல சொல்ற சிம்பிள் ரூல் என்னன்னா, லா ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது தான் நம்மளுடைய லைஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. நம்மளுடைய ஒர்க் லைஃபும் அண்ட் ஃபேமிலி லைஃப், நம்மளுடைய ஓன் லைஃப் எந்த அளவுக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறத சிம்பிளா சொல்றாங்க. அதனால நீங்க கண்டிப்பா உங்களுடைய பிசினஸ் வாழ்க்கையும் உங்களுடைய சொந்த லைஃபும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கறத நீங்க முழுமையா நம்புறது ரொம்பவே அவசியம். யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்மளுடைய எண்ணங்களும் உள்ளுணர்வுகளும் இந்த டைமை மேனேஜ் பண்ற விஷயத்துல எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ணணும். நம்மளுடைய யோசனைகள், விசுவலைசேஷன்ஸ் அதாவது கற்பனைகள் எந்த அளவுக்கு நம்மளுடைய தாட்ஸோட ஒத்து போகுது, அதாவது நம்மளுடைய கோல்ஸோட ஒத்து போகுது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களும் உள்ளுணர்வுகளும் ஒரே மாதிரியே இருந்தாதான் நம்மளால நம்ம நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். பிலீப்ஸ் பிகம் ஏ ரியாலிட்டிஸ். அதாவது யதார்த்தமான நம்பிக்கைகள் தான் உண்மையாகின்றன. நீங்க இந்த மாதிரி எவ்வளவு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, வெபினார்ஸ் இல்ல செமினார்ஸ், ஆடியோ புக்ஸ், இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்க பார்த்தாலும் கேட்டாலும் நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா இதை நடக்கிறது சாத்தியமான ஒண்ணு இல்ல. சோ நீங்க கண்டிப்பா உங்களை நம்புங்க. டைமை மேனேஜ் பண்ண முடியும், என்னுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. மேக் ஏ டிசிஷன். அதாவது நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி டிசையர், டிசர்வ்னஸ் அண்ட் டெசிஷன் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின், இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்ட்ரிக்டா நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நான் என்னுடைய வாழ்க்கை நேரத்தை நிர்வகிக்கிறதுல சிறந்தவனா இருப்பேன் அப்படின்னு உறுதியான தீர்மானம் எடுங்க. ப்ரோக்ராம் யுவர் மைண்ட். நம்ம மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்காக நீங்க அப்பப்போ உங்களுடைய பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்க. எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை நான் சிறப்பா நிர்வகிப்பேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில தான் இருக்கு. இந்த மாதிரியான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குது அப்படின்னு நீங்க உங்க ஒர்க் லைஃப்ல ஃபீல் பண்றீங்களோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரெயின் ட்ரெயின் ஆகும். விசுவலைஸ் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ வாண்ட் டு பி. அதாவது நான் முன்ன சொன்ன அதே விஷயங்களை தான் கற்பனையா உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அதாவது நான் டைமை மேனேஜ் பண்றதுல கை தேர்ந்தோம் அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ளே ஒரு கற்பனையா கொண்டு வாங்க. ஆக்ட் ஆஸ் இஃப். அதாவது நம்ம முன்ன சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்குள்ள ஒரு நடிப்பா ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. அது பிற்காலத்துல அதை உண்மையா மாத்திக்குங்க. ஃபைனலி ஆத்தர் இந்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஒரு சம்மரியா சொல்லணும்னா, நம்மளுடைய டெசிஷன், பிலீஃப் சிஸ்டம், விசுவலைசேஷன் அண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல கொண்டு
வந்து நம்மளுடைய டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய பிரெயினை ட்ரெயின் பண்ண சொல்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day.